சோ ஆடியன்ஸோட பல்ஸ வந்து நீங்க எப்படி புரிஞ்சுக்கிறீங்க? மேம் சிம்பிள். இப்போ நான் உங்களுக்கு ஒரு எக்ஸாம்பிள் சொல்றேன். இப்போ ஒரு பேர் ஃபோட்டோ இருக்கு. கீழ வந்து நானும் ஜாய்சன் கன் வச்சுக்கிற மாரி சீரிஸ் பண்ணிக்கிறோம்னு வச்சுக்கோங்க. இங்க எத்தன பேர் இருக்காங்க? 20 பேர் இருக்காங்க. அந்த பேர் ஃபோட்டோ இருக்க வீடியோல தான் போவாங்க. நாங்க 2 பேரும் நாட் இன்ட்ரெஸ்ட் குடுத்து பிளாக் பண்ணிட்டு போயிடுவோம். அவ்வளவுதான். இப்ப இருக்கிற பசங்க உங்க டீம்லயே கேளுங்க. எத்தன பேர் பொண்ணு இருக்கிறது தான் போய் பார்ப்பாங்க. அது அதுதான் பண்ணுவாங்க. நீங்க கேட்ட கொஸ்டின் இப்ப கேட்டீங்க லைக் எப்படி கண்டுபிடிக்கிறீங்க ஆடியன்ஸோட இது மோஸ்ட்லி பை த்ரூ கமெண்ட்ஸ் தான். பட் டேரக்டர்ஸ் ஆர் டெக்னிக்கல் டீம் வந்து அவங்களுக்கு அந்த யூடியூப் ஸ்டுடியோ ஆப்ல போயிட்டு அவங்க பார்ப்பாங்க ரிட்டன்ஷன் டைம் எந்த இடத்து வரைக்கும் அதிகமா இருக்கு, எங்க ட்ராப் ஆகுது. ஸோ அந்த டைம்ல என்ன சீன் இருக்குங்கிற கிளாரிட்டி அவங்களுக்கு அந்த வழியா கிடைக்கும். ஸோ இந்த மாதிரி அவங்க அனலைஸ் பண்ணி இந்த லவ் போர்ஷன்ஸ்னால அவங்க எதிர்பார்க்குறாங்க. பட் ஆனால் அவங்க ஒன்று அடுத்த வேற ஜான்ராவை எடுத்து விடுறதுக்கு பயப்படுறாங்க. விட்டா தானே தெரியும் லைக் பெர்ஃபார்ம் பண்ணுதா, என்ன எதிர்பார்க்குறாங்க. அப்படி விடுறப்ப தான் அந்த கமெண்ட்ஸ்ல தெரியும் லைக் நீங்க நல்லா பண்ணியிருக்கீங்கிற ஒரு ஒரு அப்ரிசியேஷன் வந்தாலே அவங்களுக்குமே அடுத்தடுத்து எடுக்க தோணும். பட் அந்த ரிஸ்க் எடுக்க பயப்படுறாங்க.